திருவாரூர் மாவட்டம் கூத்தனூரில் பிரசித்தி பெற்ற சரஸ்வதி அம்மன் ஆலயத்தில் விஜயதசமியை முன்னிட்டு நெல் மணிகளில் எழுதும் வித்யாரம்பம் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம். கூத்தனூர் சரஸ்வதி அம்மன் ஆலயத்தில் விஜயதசமியை முன்னிட்டு வித்யாரம்பம் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சரவணன் வழங்கிட கேட்கலாம். சரவணன், உங்க விரிவான தகவல். வணக்கம் ராஜா. திருவாரூர் அருகே கூத்தனூர் சரஸ்வதி அம்மன் ஆலயத்தில் வித்யா ஆரம்பம் நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழ் முதல் எழுத்தான ஆ என்ற எழுத்தை குழந்தைகளுக்கு நெல்மணிகளாக எழுதி பெற்றோர்கள் வழிபாடு செய்து வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் மாவட்டத்திற்கு உட்பட்ட கூத்தனூர் இந்தியாவிலேயே மகா சரஸ்வதி ஆலயம் அமைந்துள்ளது. ஒட்டக்கூத்தூரின் தமிழ் புலவர்களுக்கு சரஸ்வதி தேவியின் அருள் கிடைக்க பெற்றுள்ளது. ஒட்டக்கூத்தூர் வழிபட்டதால் இந்த ஊர் கூத்தனூர் என்ற பெயர் பெற்றது. தென்னிந்தியாவிலே சரஸ்வதி அம்மனுக்கு என்று தனி ஆலயம் அமைந்துள்ளது. கூத்தனூர் சரஸ்வதி அம்மன் ஆலயத்திலும் ஆண்டுதோறும் நவராத்திரி நடைபெறுவது வழக்கம். அதன் முக்கியமான நிகழ்வான சரஸ்வதி பூஜை விழாவும் விஜயதசமி விழாவாகவும் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இந்த வெள்ள விழாவை நேற்று சரஸ்வதி பூஜை விழா கோலாகலமாக நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வாக விஜயதசமி விழாவை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த விஜயதசமி விழாவை முன்னிட்டு விழாவின் முக்கிய விழாவான வித்யா ஆரம்ப கோலாகலமாக தொடங்கியது. அதாவது குழந்தைகளை பள்ளியை சேர்ப்பதற்கு முன்னதாகவே இப்போது விஜயதசமி நாளான என்று குழந்தைகளுக்கு அழைத்து வந்து தமிழ் முதல் எழுத்தான ஆ என்ற எழுத்தை நெல்மணிகளாக எழுதி வித்யாரம்பம் செய்து வருகின்றனர். இந்த விழாவில் திருவாரூர் மட்டுமல்லாது தமிழகத்திற்கு பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான பெற்றோர்கள் தம் குழந்தைகளை இந்த ஆலயத்தில் அழைத்து வந்து வித்யா ஆரம்பம் செய்து வருகின்றனர்.